ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபோனை பற்றி ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்குறதா இருந்தால், இந்த ஃபோன் வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு பிடிச்சது பிடிக்காது, கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே டீட்டெயிலிங்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி பார்த்தோம்னா, பில் குவாலிட்டி பொறுத்தளவு சைடில் ஃபுல்லாமே பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டோரை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அந்த டோரை நீங்கள் வாங்கணும்னா அதுக்கு தனியாக பே பண்ணி தான் வாங்கணும். 1500 ப்ரைஸ் பேக்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த டோருக்கு நீங்கள் அவ்வளோ ப்ரைஸ் பண்ணி இந்த டோரை மாற்றணும்னு அவசியமே இல்லை. இப்படியே நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டிசைன்ஸ் பார்க்குறப்ப நல்லா பாக்ஸி ஃபினிஷிங்லாம் இருக்குது. சைடில் பெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனை நீங்கள் டச் பண்ணுறப்போ ஒரு ரெண்டு ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக தரும். பட் லுக் வைஸ் பார்த்தோம்னா நத்திங் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோனுக்கு ஒவ்வொரு யூனிக்கான லுக் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அது ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அடுத்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 50 மெகாபிக்சல் ரியர் கேமரா வந்து சோனி IMX882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்காது. இந்த ப்ரைஸ் பாக்கெட்டில் மோஸ்ட்லி எந்த பிராண்ட்லையுமே கொடுக்குறது இல்லை. ஸோ இவங்களும் கொடுக்குறது இல்லை. பட் இந்த கேமரா செட்டப்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கக்கூடிய இமேஜ் வந்து ரொம்பவுமே கிளாரிட்டியாக தான் இருக்குது. கேமரா சாம்பிள்ஸ் போட்டு விட்றேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. டேலைட்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இமேஜ் நல்லா கிளியராக கிறிஸ்பன் கிளியராக விழுகுது. இதுவே லோ லைட்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நைட் மூணு தனியாக ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. பட் ஆனால் எடுக்கிற இமேஜோட கிளாரிட்டி வந்து நல்லாவே அப்மைஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு நார்மலாக ஒரு மொபைல் எடுத்ததும் இந்த மொபைல் எடுத்ததுமே டிஃப்ரெண்ட்டோட உங்களுக்கு போட்டு விட்றேன், நீங்களே பாருங்க. இதில் கொடுத்துக்கக்கூடிய செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 60 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் எடுக்கிற ஃபோட்டோ இமேஜ் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருக்கு. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டேரக்ட்ல எடுக்கிற ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பன் கிளியராக இருக்குது. அதுக்கடுத்து இதில் எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஃபோனில் கொடுத்துருக்க குவாலிட்டி இந்த பட்ஜெட்டில் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்க, நம்ம ஒரு லோ பட்ஜெட்டுக்கான ஒரு மொபைலில் தான் ஃபோட்டோ எடுக்கிறோன்றது. ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதோட கேமரா வந்து சரியில்லை, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தளவு நீங்கள் அந்த கொடுக்குற காசுக்கு கரெக்டான கேமரா தான் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஒரு 30,000 25,000 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். பட் நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு 10,000 11,000 மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ நான் இதை அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமரா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது, நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். செல்ஃபி கேமராவோட சாம்பிள்ஸை நான் போட்டு வரேன், நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம எடுக்கிற வீடியோ வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் 1080p 60 fps இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. என்னோட ஆடியோ நான் இப்போ நடக்கிறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ என்னோட ஸ்கின் டோன் எப்படி இருக்கு, இப்படி திரும்பினா கலர் மாறுதா, எல்லாமே செக் பண்ணி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து 1080p 60 fps லோ லைட்டில் எடுத்துட்டு இருக்கோம். இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா டீட்டெயிலிங்காக வருதுதா, ஓகேவா அப்படின்னு பாருங்க. அடுத்து இதில் கொடுக்கக்கூடிய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்தளவு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தளவு 120 Hz கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸாக 1500 வரையுமே போகும். நார்மலாக நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்ப சன்லைட்டில் யூஸ் பண்ணுறப்ப இந்த டிஸ்பிளே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே பண்ணுறது கிடையாது. டிஸ்பிளேயோட கிளாரிட்டி பொறுத்தளவு நத்திங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பேக்கெட்டில் இந்த டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவுமே பிரைட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆக தான் செய்யும். பட் ஆனால் இதில் கொடுத்துருக்க பிரைட்னஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. பட் ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்க OS பார்த்தீங்கன்னா நத்திங் OS 2.6 கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த OS யூஸ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ப்ளோட்வேர் எதுவுமே இல்லை, தேவையில்லாத ஆப் இன்ஸ்டால் பண்ணல, என்ன தேவையோ அந்த ஆப் கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதோட அப்டேட் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸுக்கான OS அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டுமே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், பட் பரவாயில்ல. இவங்களோட OS வந்து ரொம்பவுமே க்ளீனாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவுமே இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 தான் வருது. LPDDR4X RAM டைப் கொடுத்துருக்காங்க. UFS ஸ்டோரேஜ் 2.2 தான் கொடுத்துருக்காங்க. பட் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கிற Realme P1 5Gயில் பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. அந்த UFS ஸ்டோரேஜ் தான் வந்து உங்களோட செல்லோட பர்ஃபார்மன்ஸை வந்துமே முடிவு பண்ணுது. பட் ஆனால் நிறைய யூடியூப்ல வந்து அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லவே மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த ஸ்டோரேஜ் டைப் கம்மி தான். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் இந்த ஃபோன் உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே வைக்கல, நல்லா தான் இருக்குது. அடுத்து இதில் கொடுத்துக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா
டிமென்சிட்டி 7300 அந்த ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 7050 அந்த இதுலேருந்து கொஞ்சமாக அப்கிரேட் பண்ண ப்ராசர் தான். இந்த ப்ராசரை பொறுத்தளவுமே நல்லா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர். இந்த ப்ராசர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. கேமிங்க்குமே நல்லா தான் இருக்கும். இந்த ப்ரைஸ் பேக்கெட்டுக்கு இந்த ப்ராசர் நல்ல ப்ராசர் தான். உங்களுக்கு கேமரா எடுக்கிறதுக்குமே சரி, ஒரு கேம் விளையாடுறப்பையும் சரி, ஒரு சோசியல் மீடியா இந்த ஒரு ஆக்டிவேட் பண்ணுறதுக்குமே நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் இதில் கொடுத்துக்கூடிய ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் ஸ்பீக்கருமே பார்த்தீங்கன்னா சவுண்ட்னஸ் வந்து நல்லாவே இருக்குது, லவுடாக இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது, எந்த ஒரு குறையுமே இல்லை. டியூல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் அவங்க கொடுக்கல. இந்த பட்ஜெட்டில் வந்து மோஸ்ட்லி வர எல்லா ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இந்த அதுக்கு வந்து கிடையாது. அதுக்கடுத்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய கால் குவாலிட்டியுமே ரொம்பவுமே நல்லா இருக்கு. பேட்டரியை பொறுத்தவரை 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்களோட சார்ஜர் வந்து பாக்ஸில் வரது கிடையாது, நீங்கள் அதை தனியாக பர்ச்சேஸ் தான் பண்ணணும். அதை நீங்கள் வாங்கி சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 hour 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற சார்ஜர் எம்ஐ, ஓப்போ அந்த மாதிரி சார்ஜர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 3 hours ஆச்சு டைம் எடுத்துக்கும். நீங்கள் சார்ஜர் மட்டும் தனியாக தான் வாங்கணும். பட் பரவாயில்ல, இந்த பிராண்ட் வந்து எல்லா ஸ்பெக்ஸுமே கொடுத்து சார்ஜர் கொடுக்காத ஒரு சின்ன நெகட்டிவாக தான் எனக்கு தோணுது. இது வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தோம். இந்த மொபைல் ஃபோனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க காசுக்கு நல்ல வேல்யூவான மொபைல் ஃபோனாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இதில் கொடுத்துருக்கூடிய கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இன்னொரு மொபைல் இருந்து இந்த மொபைலுக்கும் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு பிரித்து காமிச்சிருப்பேன், அதில் நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்லா குவாலிட்டியாக கிறிஸ்ப் அண்ட் கிளியராக தான் இருக்குது. அப்புறம் ஏன் மற்ற யூடியூபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து ஒரு ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. நத்திங் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த சிஎம்எஃப் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இந்த கேமரா உங்களுக்கு நல்லா இருக்காங்க. என்னை பொறுத்தளவு இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதில் பிடிக்காத ஒரு சில விஷயங்கள், இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறீங்கன்னா நெகட்டிவாக தோன்ற விஷயங்கள், ஆக்சுவலாக இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, சொல்கிறேன் என்னன்னு கேட்டுக்கோங்க. இந்த ஃபோனை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் பிரச்சனை வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். இப்போ விவோ, ஓப்போ அப்படின்ற ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்துலையுமே ஒரு சர்வீஸ் சென்டர் கண்டிப்பாக இருக்கும். இந்த மொபைல் ஃபோன் இப்போ ரிப்பேர் ஆகி போயிடுச்சு அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் சர்வீஸ் சென்டர் இருக்குது. நீங்கள் அங்கே போய் தான் நீங்கள் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இந்த மொபைலுக்கான பவுச், டெம்பர் அப்படி லோக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இதோட அவைலபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதுவே விவோ, ஓப்போ பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 பவுச் 10 டெம்பர் கிளாஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக அதில் மாடல் செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட நெகட்டிவ்னு நான் சொல்றேன். மற்றபடி இந்த மொபைலை பொறுத்தளவு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மொபைல் தான். நீங்க கொடுக்குற காசுக்கு கண்டிப்பா இது வேல்யூ ஃபார் மணியா தான் இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொபைலை பத்தி எனக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுக்கடுத்து என்ன மாதிரி வீடியோ போகலாம்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கடுத்து மொபைல், பைக் ஓரியன்டான ரிவ்யூ நம்ம சேனல் அடிக்கடி வரும். நீங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.